Praise God. Hallelujah. நாங்கள் இன்றைக்கு தியானிக்க இருக்கிற காரியம் மனசாட்சி என்பதாகும். நாங்கள் ரோமரிலே வாசிக்கும் பொழுது 9வது அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களிலும் அதை குறித்து தான் வாசிக்கிறோம். மனசாட்சி என்பதாகும். Today's meditation is conscience. Conscience is what we are going to meditate upon today, this morning. Conscience. As much as possible I will try to translate it, but I will try my best to give the summary of what we are studying today. Conscience. Conscience is an essential part of a believer. Conscience is an essential part of every human being. மனசாட்சி என்பது விசுவாச வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது. மனசாட்சி என்பது ஒவ்வொரு மனித ஜீவியத்துக்கும் அவசியமானது. மனசாட்சி இல்லாவிட்டால், மனசாட்சி என்றால் முதலாவது என்னது என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. மனம் எங்களோடு பகிர்ந்து கொள்கிறதான சாட்சி என்று சொல்லலாம் இல்லையா? கான்ஷியன்ஸ் என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஸ்பெல் பண்ணும் பொழுது கான்சயன்ஸ் என்று சொல்லுகிறோம். சயின்ஸ் என்றால் நாலேஜ். எங்களுக்குள் இருக்கிறதான நன்மை தீமை பற்றிய ஒரு அறிவு. நாங்கள் அறிந்திருக்கிற மேன்மையான காரியங்களை எங்களுக்குள்ளாக எங்களுக்கு அறியாமலும் அறிந்தும் எங்களுடைய மனதிலே இருக்கிறதான எங்களை சொல்லலாம் என்ன சொல்லலாம், சோல். இட் இஸ் த ஐ ஆஃப் த சோல் என்று சொல்லுகிறார். திஸ் இஸ் த வாய்ஸ் ஆஃப் த சோல் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். எங்களுடைய ஆத்துமாவிலே உள்ளான மனுஷனிலே எது நன்மையானது எது தீமையானது என்று சொல்லி ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார். ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது உள்ளாக இருக்கிற இந்த குரல் நமக்கு இது செய்யறது சரியல்ல, இது செய்யறது கூடாது, இது நல்லது என்று சொல்லி எங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கிறதாக இருக்கிறது. This knowledge, the highest knowledge of moral standard which is established in our soul, at times, most of the times, would tell us morally whether what we are doing is right, thinking is right, or whether we are not doing something right. It will kind of prompt us from within. அது அவசியமானது. எல்லாருக்கும் இது இருக்கிறதை பார்க்கலாம். மனுஷனுக்கு தான் இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். I don't think the animals really have it. I haven't done a study on it because it's a very large subject. Maybe I should ask my son, because he has done psychology. It's one of the degrees he has done. He might know actually better than me because he has done a lot of this. But I want to touch base with what the Bible says. வேதத்தில் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, கற்பனையின் பொருள் என்னவெனில் என்றால் இது முக்கியமானது. Very very essential, because it says the most important matter of keeping the law or the commandments is, we are going to read probably in English, but you can read it where you are. கற்பனையின் பொருள் என்னவெனில் நாங்கள் வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயுவிலே 1வது அதிகாரம் 5வது வசனம். 1 Timothy chapter 1 verse 5. 1 Timothy. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இதை எழுதுகிறார். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கற்பனையின் பொருள் என்னவெனில் என்ன சொல்லுகிறார் பாருங்க, 3 காரியங்களை சொல்லுகிறார். சுத்தமான இருதயத்திலும், a pure heart. கற்பனையின் பொருள் என்னவெனில் pure heartலும், அடுத்தது சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும். your conscience must be clear. உங்களுடைய மனசாட்சி நீங்கள் செய்கிறதிலோ சொல்லுகிறதிலோ பேசுகிறதிலோ எந்த காரியமா விசுவாசிக்கிறதிலோ என்ன செய்யணும், சுத்தமாக இருக்கணும். இருதயம் சுத்தமாக இருக்கணும், மனசாட்சி கிளீனா இருக்கணும் இல்லையா? அடுத்ததை பாருங்க சொல்றது, நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும். விசுவாசம் மாயம் இருக்கும், பிறக்கும் அன்பே இதுல முக்கியமானதான். அப்ப அடுத்ததை பார்த்து சொல்றது ஏன் நான் சொல்லுகிறேன்னு சொன்னால் 18ஆம் வசனத்தில் அதே 1 தீமோத்தேயு 2ல வாசிக்கும் பொழுது, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்கதரிசிகளின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். என்ன கட்டளை தெரியுமா? நீ விசுவாசமும்
நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ரெண்டு காரியம் அவசியம். Two things are needed. One is faith, the other one is good conscience. நல்ல மனசாட்சி இருக்கணும். If you find someone with a good conscience, you can, he is a happy person. When your conscience condemns you, you are a different person. Doesn't matter what you do. அப்ப பாருங்க சொல்லுகிறார், விசுவாசம் நல் மனசாட்சி உடையவனாய் இரு. இந்த நல் மனசாட்சியை சிறை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த விசுவாசம் என்பதை ஒரு கப்பலுக்கு ஒப்பிடுகிறார். விசுவாசம் என்ற கப்பலை இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டதுனாலே, நல் மனசாட்சி இல்லாததுனாலே விசுவாசம் என்ற கப்பல் சேதப்பட்டு போயிட்டான். அப்போ விசுவாசத்துக்கும் நல் மனசாட்சிக்கும் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறதை பார்க்கலாம். Faith and good conscience has a very close relationship. If you don't have good conscience, the ship called faith will shipwreck. You will damage the ship. You will drown it. அது விசுவாசிகளாகிய எங்களுக்கு நல் மனசாட்சி அத்தியாவசியமானது. மனசாட்சி சரியில்லையோ விசுவாசம் என்ற கப்பல் சேதப்பட்டு போயிடும். அதனால்தான் பவுலப்போ சொல்றார், கற்பனையின் பொருள் என்னவென்று சொன்னால் சுத்த இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற அன்பு. அதிலே நான் கட்டளையாக உனக்கு சொல்லுகிறது, விசுவாசத்தையோ நல் மனசாட்சியை காத்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இது நாங்கள் படிக்கிற பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதிமுக்கியமான ஒரு காரியம். ஏண்டா விசுவாசம் காக்கப்பட வேணுமானால் என்ன வேணும்? இந்த கப்பல் சாதாரண கப்பல் அல்ல. நீங்க தொடர்ந்து வாசித்தா பார்க்கலாம், இது ஒரு போர் கப்பல். It's not an ordinary ship. This faith ship is not an ordinary ship. It's a warship. And if the warship goes down, you have lost the war. இந்த விசுவாச கப்பல் யுத்த கப்பலா இருக்கிறபடினாலே விசுவாசத்தினால்தான் எல்லாவற்றையும் நம்புகிறோம். விசுவாசத்தினால்தான் நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். விசுவாசத்தினால்தான் நாங்கள் ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்கிறோம். விசுவாசத்தினால்தான் சுகம் பெறுகிறோம். விசுவாசத்தினால்தான் ஆசீர்வாதம் பெறுகிறோம். விசுவாசத்தினால்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த வாழ்க்கை ஒரு டெம்பரரியான வாழ்க்கை என்று சொல்லி நித்திய ஜீவனை பற்றிக் கொள்கிறோம். விசுவாசத்தினால்தான் நீங்கள் இன்றைக்கு காலையில் என்ன செய்றீங்க? ஒவ்வொரு இடத்துல இல்லாம இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் போகுது, நல்லது, ஆசீர்வாதம். விசுவாசம் என்பது ஒரு போர் கப்பலுக்கு சமனாக பவுலப்போஸ் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆவியின் ஏவுதனாலே. அப்ப விசுவாசம் என்ற போர் கப்பல் எதனாலே தாழ்த்தப்படுமாம்? எதனாலே அது தாழ்க்கடிக்கலாமாம்? மூழ்க பண்ணலாமாம்? மனசாட்சி சரியில்லாட்டி. மனசாட்சி உங்க உள்ளுக்கு பாருங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மனசாட்சி ஒரு சிக்கலான ஒரு சாமான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனசாட்சி இருப்பதில்லை. பாருங்க, மனசாட்சி என்பதை குறி வைத்துதான் ஆண்டவரும் நியாயம் தீர்க்கிறாராம். ரோமர்ல வாசிக்கும் பொழுது பாருங்கள், 9ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்து வாசிக்க கூட்டம், அதை குறித்து நான் பின்பு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, 2ஆம் அதிகாரத்திலே ரோமர்ல அங்கே சொல்லப்படுகிறது, இந்த நியாய தீர்ப்பு அல்லது நியாய பிரமாணம் கொடுக்கப்படாதவனுக்கும் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும், even if you have no knowledge of God, no knowledge of anything else, God somehow has put within your soul a sense of knowing what is good and what is bad. So according to that knowledge, if you behave, God will judge you according to that, it seems. If the voice inside you tells you something is not right, if you go ahead and do it, then you are judged.